ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி தென்காசி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்போ டெட் எக்ஸாமுக்கு ஹால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு இப்போ நமக்கு ஹால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. என்றைக்கு ஹால்ஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்று நமக்கு வந்து ஹால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எக்ஸாம் நமக்கு என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நவம்பர் 15 அண்ட் 16 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வந்து டெட்டு பேப்பர் 1க்கு உண்டான தேர்வும், டெட்டு பேப்பர் 2க்கு வந்து நமக்கு வந்து நவம்பர் 16ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் அதுக்கு டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இரண்டு இருக்குமே வந்து டெஸ்ட் பேஜும் அவைலபிளாக இருக்குது, மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. அது போக ரெகுலர் கிளாஸ் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுடைய மேஜர் அடிப்படையிலேயே கிளாஸும் அட்டன் பண்ணிக்கலாம், டெஸ்ட் பேஜும் அட்டன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யாருக்குனே டெட்டு பேப்பர் 2க்கு உண்டான சயின்ஸ் மேஜருக்கு உண்டான டெஸ்ட் ஷெடியூல் பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சோசியல் மேஜருக்கு உண்டான டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 6ஆம் வகுப்பு வரலாறு குடிமையிலேருந்து, அதாவது பருவம் 1, 2, 3லேருந்து கேட்கப்பட்டிருக்கும். எத்தனை கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டின். நம்ம எப்படி அங்கே 3 ஹவர்ஸில் எக்ஸாம் எழுதுவோமோ 3 மணி நேரத்தில் 150 கொஸ்டின், அதே போல் தான் நம்மளோட அகாடமிலையும் 150 கொஸ்டின் கொடுத்து நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் 3 ஹவர்ஸுக்கு. இது கண்டிப்பாக நம்ம வந்து ஆன்லைன்லேயும் நடத்துகிறோம், ஆஃப்லைன்லேயும் நீங்கள் எழுதிக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்மளுடைய மாவட்டமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆஃப்லைன்லேயும் எழுதிக்கலாம், இல்லை வெளி மாவட்டங்களாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நாங்கள் இதை வந்து உங்களை வந்து டச்லேயே தான் வச்சுருப்போம். ஏன்னா இதை ஆன்லைனில் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு கொஸ்டின் பிடிஎஃப் அனுப்பி விட்ருவோம், ஓஎம்ஆரும் அனுப்பி விட்ருவோம். நீங்கள் அதை ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கணும். அடுத்து இதை எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் எழுதின ஷீட்டை எங்களுக்கு அனுப்பி விடுவீங்க. நாங்கள் அதில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டதுக்கப்புறமா நாங்கள் அதுக்கு உங்களுக்கு ஆன்சருக்கு சென்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து நீங்கள் அதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கிறத எங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் நாங்கள் இங்கே குறித்து வச்சுட்டு எப்போவுமே உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம். நீங்கள் தூரத்தில் இருந்தாலுமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இதான் நாங்கள் உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி அடுத்த டெஸ்ட்டு போயிடலாம். டே 2க்கு உண்டான சிலபஸ். அதாவது 6ஆம் வகுப்பு தமிழில் வந்து தமிழ் இலக்கணம் பருவம் வந்து 1, 2, 3லேருந்து கேட்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு இதிலேருந்து எத்தனை கொஸ்டின் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின். அதுக்கப்புறமா 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்குள்ள இங்கிலீஷ் கிராமர்லேருந்து பார்ட் 1லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின் கேட்டிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சைக்காலஜியில் யூனிட் 1ல், அதாவது கல்வி உளவியலின் இயல்பு, அதிலிருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும். 6ஆம் வகுப்பு வரலாறு குடிமையியல், இது வந்து 6ஆம் கிளாஸ் முழுவதுமே பருவம் 1, 2, 3லேருந்து ஒரு 60 கொஸ்டின்ங்கிற மாதிரி மொத்தம் உங்களுக்கு ஒரு 150 கொஸ்டின் நாங்கள் வந்து கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா டே 3, அதாவது இதில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் மேஜர்லேருந்து 150 கொஸ்டின் எழுதுகிறோம். அதுக்கப்புறமா அங்கே நம்ம எப்படி எழுதுகிறோமோ தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி நம்மளுடைய மேஜர் பேப்பர், அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கே எழுத போகிறீங்க. ஓகே, டே 3ல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 6ஆம் வகுப்பு புவியியல் பொருளாதாரத்தில் இருந்து, அதாவது 6ஆம் வகுப்பு முழுவதும் பருவம் 1, 2, 3லேருந்து ஒரு 150 கொஸ்டின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து டே 4ல் வந்து 7ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து இலக்கண பகுதியிலேருந்து பகுதி 1லேருந்து பருவம் 1, 2, 3லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும். அடுத்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இங்கிலீஷ் கிராமரில் உங்களுக்கு பார்ட் 2லேருந்து ஒரு 30 கொஸ்டின் கேட்டிருப்போம். சைக்காலஜியில் யூனிட் 2லேருந்து மனித வளர்ச்சியும் முன்னேற்றமுங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும். அடுத்து 6ஆம் வகுப்பு புவியியல் பொருளாதாரத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு 60 கொஸ்டினும் கேட்டு மொத்தம் 150 கொஸ்டின் நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 5 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் வகுப்பு வரலாறுல இருந்து ஒரு 150 கொஸ்டின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லை வரலாறு புவியியல் இரண்டுமே அடங்கியிருக்கும் 7ஆம் வகுப்பு முழுவதுமே. அதுக்கப்புறமா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டே 6. அடுத்து டே 6 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் வகுப்பு தமிழில் இலக்கண பகுதி 2லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும். அடுத்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர்லேருந்து உங்களுக்கு பார்ட் 3லேருந்து ஒரு 30 கொஸ்டினும். சைக்காலஜியில் யூனிட் 3லேருந்து ஒரு 30 கொஸ்டின், அதாவது அறிதல் திறன் வளர்ச்சியிலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும். அடுத்து 7ஆம் வகுப்பு வரலாறு புவியியலேருந்து உங்களுக்கு ஒரு 60 கொஸ்டினும் கேட்கப்பட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 150 கொஸ்டின் நம்ம இதில் வந்து கேட்டிருக்கோம். அடுத்து டே 7 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, 7ஆம் வகுப்பு அரசியலமைப்பு பொருளாதாரத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு 150 கொஸ்டின் நம்ம கேட்கக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 8 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா,
8ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணம் பகுதி 1லேருந்து ஒரு 30 கொஷினும் 6th-லேருந்து 10th வரைக்குள்ள இங்கிலீஷ் கிராமர்லேருந்து ஒரு அதாவது பார்ட் 4லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின். அடுத்து சைக்காலஜியில் யூனிட் 4லேருந்து என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சமூகம் மனவெழுச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி என்கிற டாப்பிக்லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும். அடுத்து 7ஆம் வகுப்பு அரசியலமைப்பு பொருளாதாரம் பருவம் 1, 2, 3லேருந்து உங்களுக்கு ஒரு 60 கொஷினுங்கிற மாதிரி ஒரு 150 கொஷின் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 9 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு வரலாறு பொருளாதாரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு 150 கொஷின் வருது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 10 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு தமிழில் இலக்கணம் பகுதி 2லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும் 6th-லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர்லேருந்து பார்ட் 5லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷின் வரக்கூடியதாக இருக்கும். சைக்காலஜிலேருந்து யூனிட் 5லேருந்து உங்களுக்கு கற்றல்ங்கிற டாப்பிக்லேருந்து ஒரு 30 கொஷினும் 8ஆம் வகுப்பு வரலாறு மற்றும் பொருளாதாரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு 60 கொஷினுங்க மாதிரி ஒரு 150 கொஷின் நான் ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 11 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பு அரசியலமைப்பு புவியியல்லேருந்து முழுவதுமாகவே உங்களுக்கு ஒரு 150 கொஸ்டினும். அடுத்து 9ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்துலேருந்து பகுதி 1லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின். அடுத்து 6th-லேருந்து 10th வரைக்கும் இங்கிலீஷ் கிராமரில் பார்ட் 6லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டினும். சைக்காலஜியில் யூனிட் 6ல் என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணறிவும் ஆக்கத்திறனுங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும். 8ஆம் வகுப்பு அரசியலமைப்பு புவியியல்லேருந்து ஒரு 60 கொஷினுங்கிற மாதிரி டோட்டலாக உங்களுக்கு ஒரு 150 கொஷின் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 13 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு வரலாறு அரசியலமைப்புலேருந்து உங்களுக்கு ஒரு 150 கொஷின் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து டே 14 நீங்கள் என்ன டெஸ்ட் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு தமிழ்லேருந்து இலக்கணம் பகுதி 1லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின். 6ஆம் வகுப்பு ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரிலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும். சைக்காலஜியில் யூனிட் 7லேருந்து உங்களுக்கு ஊக்கமும் குழு பரிணாமமும்ங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும். 9ஆம் வகுப்பு வரலாறு அரசியலமைப்புலேருந்து உங்களுக்கு ஒரு 60 கொஷினுங்கிற மாதிரி ஒரு 150 கொஷின் இங்கே எழுதுகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 15 உங்களுக்கு என்ன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு புவியியல் பொருளாதாரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு 150 கொஷினும். அடுத்து டே 16வது டெஸ்ட்டில் நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழில் இலக்கணம் பகுதி 1லேருந்து ஒரு 30 கொஷினும். 7ஆம் கிளாஸில் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்லேருந்து ஒரு 30 கொஷின். சைக்காலஜியில் யூனிட் 8ல் ஆளுமையும் அளவீடுதலும்ங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும் கேட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 9ஆம் வகுப்பு புவியியல் பொருளாதாரத்துலேருந்து ஒரு 60 கொஷின் டோட்டலாக ஒரு 150 கொஷின் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டெஸ்ட்டு 17 நீங்கள் என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டே 17 ஃப்ரெண்ட்ஸ். டே 17ல் 10ஆம் வகுப்பு வரலாறு பொருளாதாரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு 150 கொஷின் கேட்டிருப்போம். டே 18 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதி 2லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும். இங்கிலீஷ்லேருந்து 8th ஸ்டாண்டர்டில் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும். சைக்காலஜியில் யூனிட் 9லேருந்து மனநலமும் மனநலவியலும்ங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு 30 கொஷினும். 10ஆம் வகுப்பு வரலாறு பொருளாதாரத்துலேருந்து உங்களுக்கு 60 கொஷினுங்கிற மாதிரி டோட்டலாக ஒரு 150 கொஷின் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டே 19 என்ன எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு அரசியல் அமைப்பு புவியியல்லேருந்து ஒரு 150 கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும். டே 20 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 20ல் இங்கிலீஷில் 9ஆம் கிளாஸ் மற்றும் 10ஆம் கிளாஸில் உள்ள ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு 60 கொஷின் கேட்டிருப்போம். சைக்காலஜியில் யூனிட் 10லேருந்து உங்களுக்கு வழிகாட்டுதலும் அறிவுரை பகிர்தலும்ங்கிறதுலேருந்து ஒரு 30 கொஷினும். 10ஆம் வகுப்பு அரசியலமைப்பு புவியியல்லேருந்து ஒரு 60 கொஷினுங்கிற மாதிரி டோட்டலாக ஒரு 150 கொஷினுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக நீங்கள் வந்து டே 21வது டெஸ்ட் எழுதக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டே 21ல் என்னெல்லாம் எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடை. அடுத்து 11ஆம் வகுப்பில் தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடையிலேருந்து ஒரு 150 கொஷின் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். டே 22ல் 7ஆம் வகுப்பு தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடையிலேருந்து உங்களும் 12ஆம் வகுப்பில் தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடையிலேருந்து ஒரு 150 கொஷினும் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 23 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் வகுப்பில் தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடை. அடுத்து 11ஆம் வகுப்பில் வரலாறுலேருந்து நீங்கள் வந்து ஒரு 150 கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 24 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 9ஆம் வகுப்பு தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடையையும் அடுத்து 12ஆம் வகுப்பில் உள்ள வரலாறுலேருந்து ஒரு 150 கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து டே 25 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் செய்யுள் அண்ட் உரைநடை. அடுத்து 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் உள்ள பொருளாதாரத்துலேருந்து உங்களுக்கு ஒரு 150 கொஷின் எழுதியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது டோட்டலாக ஒரு 25 கொஷின் 25 டெஸ்ட் நீங்கள் எழுதினதுக்கப்புறமா
5 ஒரு மாடல் டெஸ்ட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இவ்வளோ நாள் என்ன எழுதினீங்களோ அதுலேருந்து மொத்த டெஸ்ட்டாக ஒரு மாதிரி தேர்வும் ஒரு 5 டெஸ்ட் நம்ம வந்து வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தென்காசியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இதில் நீங்கள் ரெகுலர் கிளாஸ்க்கும் ஜாயின் பண்ணிக்கலாம், வீக்கெண்ட் கிளாஸ்க்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் வேணும்னாலுமே கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது டெட்டு படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.